காஞ்சிபுரத்தில் சுரங்கப்பாதை கோரி பொதுமக்கள் தர்ணா குறித்தான உடனுக்குடன் நிலையை பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை பாலுசெட்டி சத்திரம் அருகே சுரங்கப்பாதை அமைக்க கோரி தற்போது மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சுரங்கப்பாதை அமைக்க கோரி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுரங்கப்பாதை கோரி பொதுமக்கள் தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் உடனுக்குடன் நிலையை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன். தற்போது பொதுமக்களுடைய கோரிக்கைகள் என்ன, விரிவாக பதிவிடலாம்? வணக்கம் சூர்யா. காஞ்சிபுரம் மாவட்டம் அருகே இருக்கக்கூடிய பாலுச்செட்டி என்ற பகுதிக்கூடிய கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சுரங்கம் அமைக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர். அதாவது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து பூந்தமல்லி வழியாக ஸ்ரீபெரும்புதூர் போன்று காஞ்சிபுரம் கடந்து செல்லக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் பாலுச்செட்டி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலை பெங்களூர் மற்றும் கிருஷ்ணகிரி, ஒசூர், வேலூர், ராணிப்பேட்டை போன்ற பகுதியில் செல்லக்கூடிய முக்கியமான வழித்தளமாக இங்கே பயன்பட்டு வருகிறது. ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து பல்வேறு வாகனங்கள் மூலமாக தொழிற்சாலையிலிருந்து செல்லக்கூடிய வாகனங்கள் பெங்களூர் மற்றும் கல்கத்தா போன்ற வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் இந்த அதிகமாக இந்த பகுதி வழியாக செல்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்து, கனரக வாகனம், லாரி போன்ற வாகனங்கள் இந்த பகுதியில் செல்லக்கூடியதா இந்த பகுதியில் சுரங்கம் அமைக்க வேண்டும் பல நாட்களாக கோரிக்கையாக இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கோரிக்கை வைத்தனர். அதாவது இந்த பகுதி கடக்க வேண்டும் என்றால் விவசாயிகள் அந்த பகுதிக்கு விவசாயங்கள் தான் செய்து வருகிறார்கள். அவர்கள் இந்த தேசிய நெடுஞ்சாலை கடக்கும்போது விபத்து ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இருசக்கர வாகனத்தை செல்பவர்களும் எதிர் வரக்கூடிய வாகனம் தெரியாமல் வாகனத்தை விபத்தில் சிக்கி பல பேர் உயிரிழந்துள்ளனர். அதுவும் வாகனம் மட்டும் இல்லாமல் கால்நடைகளையும் ஆடு மாடு போன்ற வாகனம் அந்த பகுதியிலிருந்து மேய்ப்பதற்காக அந்த வழியாக தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இதனால் அந்த தேசிய நெடுஞ்சாலை செல்லும் பொழுது அதாவது ஆடு மாடுகளும் விபத்தில் ஏற்பட்டு பல உயிர்கள் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் விவசாயிகள் செல்லக்கூடிய மக்களும் தொடர்ந்து ஆடு மாடு மற்றும் பொதுமக்கள் பயன்படக்கூடிய இந்த முக்கிய தேசிய நெடுஞ்சாலை வழியாக கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. 1000க்கும் மேற்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து செல்லக்கூடிய மக்கள் தினந்தோறும் இந்த விபத்தை தான் அவர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரி செல்லக்கூடியவர்களும் வெளியே அதாவது வாகனம் மூலயமா செல்வர்களும் மற்றும் வேலைக்கு செல்வர்களும் பகுதியில் செல்வர்களும் இந்த பகுதியில் கடக்கும்போது விபத்து ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து இந்த நெடுஞ்சாலைத்துறை தமிழக அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி தற்போது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுப்பதற்காக வந்துள்ளார்கள். இல்லாதனால் தொடர்ந்து அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பாலுச்செட்டி பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் உடனடியாக சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும், இல்லை என்றால் பல உயிர்கள் ஏற்கனவே விபத்து ஏற்பட்டு இறந்துள்ளன. நாங்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் விபத்தை சந்தித்து வரும் நிலையில் இந்த பகுதியில் உடனடியாக சுரங்கம் அமைக்க வேண்டும், இல்லை என்றால் தொடர்ந்து நாங்கள் இங்கே தான் தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவோம் என, இதுக்கப்புறம் இந்த நடவடிக்கை எடுக்கலன்னு பல கட்ட போராட்டம் நடத்தவும் என அவர் எச்சரிக்கையாகவும் அங்கே தொடர்ந்து அந்த தர்ணாவில் ஈடுபட்டு வருவதால் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு பரபரப்பு காணப்பட்டு வருகிறது. அது மட்டும் போலீஸ் பாலுசெட்டி சத்திரம் மக்களுடைய கோரிக்கைகள் மற்றும் தர்ணா போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன்.